உள்ளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நம் பாரத பிரதமர் அவர்கள் தமிழர்களின் பெருமையை உணர்த்தி பொங்கல் கொண்டாடினார்கள். அதற்கு முந்தைய தினம் ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் போட்டார். என்னன்னா, தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் என்று ஒரு ட்விட்டர் போட்டார். சத்தம் போடாது. நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக தலைநகரில் பொங்கல் கொண்டாடினார்கள். இந்த பொங்கல் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக ஒரு பங்கெடுப்பாக இருந்தது என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே அது ஒரு செய்தியாக இருந்தது. என்னை பொறுத்தமட்டில் முந்தைய நாள் ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் போடுறார். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள் என்று போடுறார். ஆனா தலைநகரிலேயே காங்கிரஸ் கூட இப்படி கொண்டாடியது கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைநகரில் கொண்டாடி எல்லோருக்கும் வாழ்த்து தெரிவித்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி. அது முந்தைய தினம் விஜய்க்கு ஆதரவாக போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பாரத பிரதமருக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் என்ற போட்ட மோடிக்கு என்ற ட்விட்டருக்கு மோடி நேற்று செயலில் பதில் சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தமிழ் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லா துறையும் நீதித்துறை திரைத்துறை எல்லோருமே கலந்து கொண்டார்கள். இந்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, நேற்று தயாநிதி மாறன் அவர்கள் தமிழ்நாட்டில எல்லாம் கம்ப்யூட்டர் பயன்படுத்துறாங்க, வடநாட்டில் பெண்கள் எல்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க என்று தமிழ் பெண்களே மற்ற மாநிலத்து பெண்களை தவறாக பேசினால் தமிழ் பெண்களே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு நிச்சயமா வளர்ந்திருக்குது. அதுக்கு தயாநிதி மாறன் மாத்திரம் காரணம் அல்ல. மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் இலவசமாக உணவோடு கல்வியும் கொடுத்து அதனால எல்லாரும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்களே தவிர தயாநிதி மாறனுக்கு இத மாதிரி பேசுறதுனால தமிழகத்தை மற்ற மாநிலங்களுக்கு முன்னால் தலைகுனிய வைக்கிறார்கள் என்பது எனது குற்றச்சாட்டு. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆந்திரா போல ஒற்றுமையாக இருந்து தமிழகத்திற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் தமிழக மக்கள் மகிழ்வார்கள். இல்லை என்றால் இன்னும் 4 மாசம் தான். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். 23ஆம் தேதி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சென்னை பக்கத்துல வராங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் கலந்து கொள்வார்கள். அதில் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியின் ஆரம்ப கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசாங்கத்தினையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு விஞ்ஞான உலகம், மாடு பிடி வீரர்கள் ரத்த காயத்தோட தூக்கிட்டு போய் சில பேர்லாம் போன வாட்டி இறந்தார்கள். ரத்தம் அவர்களுக்கு தயாராக வைத்து மருத்துவமனையே ஜல்லிக்கட்டு இடத்துல கொண்டு வச்சு நீங்க பரிசு பொருட்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையை, சிறப்பு விருந்தினர்கள் முதலமைச்சர் அவர்கள் போன்றவர்களை வருகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை, அங்க ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல் வச்சு பிளட் டிரான்ஸ்பியூஷனோட ஃபெசிலிட்டிஸ் வச்சு அங்க மாடுபிடி வீரர்கள் யாரும் காயப்படக்கூடாது, உயிரிழக்க கூடாது என்ற நோக்கத்தையும் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் அவர்கள் பொங்கல் வாழ்த்தோட சேர்த்து தமிழ் புத்தாண்டுன்னு பதிவிட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்காக அவர் கொண்டாடினாரா, இல்லனா அவர் தமிழ் புத்தாண்டு தான் இப்ப எல்லாருமே தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் கொண்டாட ஆரம்பித்து விட்டு, ஒருவேளை தேர்தல் பக்கத்துல வருதுனால தமிழ் புத்தாண்டு இப்பவே நம்ம சொல்லிடுவோம்னு விஜய் நினைச்சாரான்னு எனக்கு தெரியல. இது புத்தாண்டு தான், தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா நம்மை பொறுத்த மட்டும் சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டு. அதை எல்லோரும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதனால தம்பி விஜய் ஒருவேளை அவருக்கு சொன்னது தப்பா சொன்னாங்களா, இல்ல அவரே அப்படிதான் நினைச்சாரான்னு தெரியல. ஏதோ வாழ்த்து சொன்னார் என்ற வகையில் நாம் மகிழ்வோம், அவ்வளவுதான். என்டிஏ கூட்டணியில ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி போயிருக்கு? இல்ல, தகவல்கள் எங்களுக்கும் தகவல்களாக தான் வந்து கொண்டிருக்குது. தலைவர்கள் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அதன்படி நாங்க வழி நடப்போம். அதனால என்ன, நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக மாறும் என்பதுதான். அது மட்டும் இல்ல, விஜயை சுத்தி எது நடந்தாலும் அதுல மோடியை இணைக்கிறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது ஜனநாயகனா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், எல்லாத்திலையும் மோடி அவர்களை இணைத்து பேசும் பொழுது நீங்கள் மோடியை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள், விஜயை பார்த்தும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. நிச்சயமாக
யார் வந்தாலும் வராவிட்டாலும் இன்றைய ஜனநாயக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம், எந்த மாற்று கருத்தும் இல்ல. தேர்தல் வர 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 திமுக பயங்கர பதற்றத்தோடு இருக்கிறது. அதாவது ஸ்டாலின் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்றார், தயாநிதி மாறன் ஒரு கருத்து சொல்றார், உதயநிதி அதுக்கு மேல புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு என்று சொல்கிறார். இந்தி திணிப்பு என்று சொல்கிறார். இந்த பராசக்தியை பார்த்தா இன்னும் கேட்டா இன்னைக்கு காங்கிரஸ் துண்டு துண்டாகி இருக்கிறது. நிச்சயமாக அதை விட RS பாரதி சொல்றதா எனக்கு சிரிப்பா வருது. அன்றைய காங்கிரஸ் வேறையா, இன்றைய காங்கிரஸ் வேறையா? ஆக அவங்க படத்துல காமினது அன்றைய காங்கிரஸ் இன்றைய இருக்கு. அப்ப அன்னைக்கு இருந்தது காந்தி காங்கிரஸ், இன்னைக்கு சோனியா காந்தி காங்கிரஸ் அவங்களே ஒத்துக்கொள்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் வேற, இன்றைக்கு இந்த காங்கிரஸ் வேறனா சுதந்திர போராட்டத்துல போராடிய காங்கிரஸ் அது கிடையாது அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார் RS பாரதி அவர்கள். ஆக கூட்டணிக்காக எவ்வளவு கீழ்த்தரமாக கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதற்கு RS பாரதி போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணம். ஆக இன்னைக்கு அன்னைக்கு காங்கிரஸ் இல்ல, அது மாதிரி அன்னைக்கு திமுக கிடையாது. அப்போ அன்னைக்கு இலங்கை தமிழர்களை சுட்டுக் கொண்டது அன்னைய திமுக கிடையாது, அன்னைய காங்கிரஸ் கிடையாது. இப்படியே நீங்க சொல்லிக்கொண்டே போங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி சரித்திரத்தையே மாற்றுவார்கள் என்பதற்கு RS பாரதி போன்றவர்கள், அது மாதிரி அண்ணன் துரைமுருகன் 1000 ரூபாய் கொடுக்கறோம் 3000 ரூபாய் கொடுக்கறோம் ஓட்டு போட்டுருங்க. ஆக நீங்க 3000 ரூபாய் கொடுக்கறது நாட்டுக்காக இல்ல, மக்களுக்காக இல்ல, ஓட்டுக்காக என்று நீங்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால 2026 மிக நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பராசக்தி படக்குழு வந்து நேற்று டெல்லியில பங்கேற்று இருந்தாங்க. அது விமர்சனத்துக்கும் உள்ளா இருக்கு. என்ன விமர்சனம்? மாணிக் தாகூர்லாம் வந்து இதுதான் வந்து விஜய் அவர்லாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன பதிவிட்டு இருக்காரு மேடம்? சங்கி குழுவுடன் பராசக்தி குழு சங்கி குழுவோட தமிழகமே இணைய போகுதுப்பா. மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான் மாணிக் தாக்கூர் உட்கார்ந்து. அதனால சங்கி குழுவோட தமிழகமே இணைய போது 2026 சங்கே முழங்கு என்று சங்கிகளே முழங்க போறோம். அதனால நான் கேக்குறேன், தமிழுக்கு தலைநகரில் மரியாதை கொடுக்கப்பட்டதுன்னு ஏன் எடுத்துக்கல? தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் தீ பரவட்டும்னு சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாரும் டெல்லி வந்துட்டாங்க. இதான் நாங்க சொன்னோம்னு சொல்றீங்க. தமிழ் பரவட்டும் நாங்க சொல்றோம். ஒரு தமிழ் கலைஞர்களை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கை குலுக்கி காங்கிரஸ் கலைஞர்களை கைது செய்தாங்க, அல்லு அர்ஜுனை கைது செய்தாங்க. ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள், அது ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், வந்து கை குலுக்கி தமிழ் கலைஞர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்று ஏன் எடுத்துக்கொள்ளக் கூடாது? ஆக தமிழுக்கு தலைநகரில் பாரதிய ஜனதா கட்சி மரியாதை கொடுத்ததுன்னு ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? டெல்லிக்கு போனாலே உங்களுக்கு ஏன் விலக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அந்த படக்குழு மட்டும் ஏன் அழைச்சீங்க? இப்ப அந்த படக்குழு தான் இப்போ அந்த படம் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க அந்த படக்குழுவை நடிக்க வைப்பீங்க, என் கூப்பிட கூடாதா? அதான் அந்த படம் தானே புதுசா ரிலீஸ். காங்கிரஸ் எதிர்த்து அந்த கருத்து இருக்கனால அது இல்ல ஒருவேளை விஜய் படம் ரிலீஸ் ஆனா கூட விஜய் கூட கூப்பிட்டுருக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் அவரு நடிகரா இருந்தா கூப்பிட போறாங்க, அவர் வந்து தலைவர் ஆன அப்புறம் கூப்பிடலாமா வேணாமான்னு அவரே தான் முடிவு பண்ணுவாரு. அதனால சிவகார்த்திகேயன் குழு வந்து இப்ப நான் என்ன கேக்குறேன், பராசக்தி படக்குழு அங்க வந்ததுல நீங்க ஏங்க இப்போ பயங்கர சக்தியா மாறிக்கொண்டு இருக்கிறீங்க? அதனால திரைப்பட கலைஞர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அவர்கள் ஆதரிக்கப்படுபவர்கள். இன்னொன்று, பராசக்தி நிச்சயமாக காங்கிரஸ் எந்த அளவிற்கு தமிழுக்காக போராடியவர்களை சுட்டுக் கொன்றது என்பதை பதிவு செய்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இன்னொன்னு, பராசக்தியோட தயாரிப்பாளர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வந்து சென்சார் போர்டை நான் குறையே சொல்ல மாட்டேன், சென்சார் போர்டு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னு சொல்லும் போது இன்னொரு படம் சென்சார் போர்டு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றது சரி கிடையாது. அதனால நிச்சயமாக பராசக்தி குழு வந்தது பாஜகவிற்கு மேலும் மேலும் சக்திகள் பெருகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறது. கடந்த சில நாட்களாக சினிமாவும் அரசியலும் ஒன்னா இருக்கு, ஒரே சினிமா அரசியல தான் போயிட்டு இருக்கு மேடம். ஆமா, பின்ன தலை நிமிர்கிறது தமிழகம்னு பள்ளி குழந்தைகளுக்கான கூட்டத்துல சினிமா கலைஞர்களே ஸ்டாலின் கூப்பிடுறாரு, அப்ப யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பெண்களுக்கான கூட்டத்துல எல்லா நடிகர்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க, அப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. இல்ல பாஜக கூட்டிட்டாதான் பிரச்சனை. அதுவும் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படத்தை சார்ந்த நடிகர்களை கூட்டிட்டாங்கன்னு தான் பிரச்சனை. நிச்சயமாக பாஜக
வெற்றி பெறும். அதனால திரைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம். தமிழ் திரைக்கலைஞர்களுக்கு டெல்லியில் மரியாதை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி கலாம் மாஸ்டரோட பாட்டு மிக நன்றாக இருந்தது. தமிழ்நாட்டோட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உட்கார்ந்து கை தட்டி தமிழ் கலைஞர்களோடு கலையை ரசித்தார் என்ற வகையில தமிழுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. பராசக்தியில திராவிட இயக்கங்களுடைய போராட்டங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது திராவிட, நான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திராவிட இயக்கத்தை போராட்டம் மட்டும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அன்றைய தமிழ் இளைஞர்கள் எல்லோரும் போராடினாங்க. அதனால எல்லாருக்கும் அந்த பேர் இருக்கு. என்னோட திருமணத்திலேயே மரியாதைக்குரிய கலைஞர் என்ன பேசினார்னா, தமிழுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்துல தமிழிசைன்னு பேர் வச்சிருக்காருன்னு பேசினார். அதனால அப்படி பார்த்தா எங்க அப்பா திமுக கிடையாது, எங்க அப்பா ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் தான். எல்லா இளைஞர்களும் எதிர்த்து போராட்டம். இன்னைக்கும் சொல்றேன், மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழை மற்ற மாநிலங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல உள்ள குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம எங்கேயுமே ஹிந்தியை திணிக்கல. தயாநிதி மாறன் எப்ப புதிய கல்விக் கொள்கையை சொன்னாலும் தமிழை இந்தியை திணிக்கிறார் சொல்ற. நேற்று கூட தர்மேந்திர பிரதான் சொல்லி இருக்கிறார், தாய்மொழி கல்வியை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம்னு. அதனால இனிமே திமுகவின் ஹிந்தி எதிர்பார்க்கட்டும், மத்திய அரசு எதிர்பார்க்கட்டும், பருப்பு வேகாது. இப்ப எங்களோட பொங்கல்ல பருப்பு இருக்கிறது. ஆக எங்க பருப்பு இனிமேல வேகும், எங்க பொங்கல் பொங்கும், அவங்க பருப்பு இனிமேல் வேகாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க சொல்வது வெறுப்பு அரசியல் பருப்பு இனிமேல் வேகாது. அதுவும் பொங்கல்ல இருந்து வேகவே வேகாது. எப்போது பொங்கல் எப்போ கொண்டாடப்படும்? சென்சார் போர்டுக்கு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா? விரைவா இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி. அதாவது அவங்க ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு பொங்கல்னு. நாங்களும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடுவோம். அவங்க அது சட்ட விதிகளின்படி நான் சொல்ல முடியாது. நான் சொன்னா பாத்தீங்களா, சென்சார் போர்டு நீங்க தான் வழி நடத்த. சென்சார் போர்டு எனக்கு தெரியாது. சரி, சென்சார் போர்டுக்கு கோரிக்கை வைக்க முடியாது, ஏன்னா அது சட்ட விதிகளின்படி. ஒரு ரசிகர்களின் ஒரு மத்தியில சீக்கிரம் படம் வெளியே வந்தா நமக்கு நல்லதுதான் நம்ம நினைக்கலாம். பராசக்தி திரைப்படம் நீங்க பாத்தீங்களா? அந்த திரைக்காட்சிகள் எப்படி இருக்கு? இல்ல, நான் இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். நான் ட்ரெய்லர் தான் பார்த்தேன், இன்னும் பாக்கல, பாத்துட்டு சொல்றேன். ஆனா ட்ரெய்லர் எப்பெல்லாம் காங்கிரஸை விமர்சனம் செய்யப்படுகிறது அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பொங்கல் கொண்டாடிட்டு இருக்க வேலையில இன்னைக்கு அமித்ஷா, மத்திய உள்துறை அமித்ஷா திருவள்ளுவர் தினத்துக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதை சுட்டிக்காட்டி டிஆர்பி ராஜா விமர்சிச்சிருக்காரு. தமிழகத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, அவங்கள பிரிவினைவாத அரசியல் செய்யறாங்க பாஜக. திருவள்ளுவர் தினத்தை சொன்னாலே பிரிவினைவாதம் சொன்னா எப்படிப்பா இதை ஒத்துக்கொள்ள முடியும்? இல்ல, நான் ஒரு நாளைக்கு முன்னால சொன்னா என்ன இப்ப பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தமிழர் திருநாளையே தமிழ் புது வருஷம் இல்லன்னு நீங்க சொன்னீங்க. தமிழ் மக்கள் எல்லாம் எந்த புது வருஷத்தை தமிழ் புது வருஷமா கொண்டாடுறாங்களோ அதுவே தமிழ் புது வருஷம் இல்லன்னு திமுக சொல்லிச்சு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தே நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம மாத்தி பேசுறீங்க. திருவள்ளுவர் தினத்தை முந்தின நாளே சொல்றதுல இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? திருவள்ளுவர் அமித்ஷா சொல்லிட்டாருன்றதான் இப்ப உங்களோட பிரச்சனை. திருவள்ளுவர் அமித்ஷா கையில எடுத்துட்டாரு அப்படின்னு தான் பிரச்சனை. அதனால நிச்சயமா பொங்கல் விழாவோட சேர்ந்து திருவள்ளுவர், இப்ப அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு திருவள்ளுவர் தினமா? 365 நாள் திருவள்ளுவர் தினங்க. அதை அமித்ஷா புரிஞ்சு வைத்திருக்கிறார். ஆக தமிழ்நாடே அமித்ஷா அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறார் என்று தான் நான் சொல்ல வேண்டும். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஜய் மட்டும் சொல்லல, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு ஏர்போர்ட்ல. இல்ல, அதான் தமிழ் புத்தாண்டுன்னு அவங்க தை பிறந்தால் வழி பிறக்குன்றக்காக சொல்லியிருப்பாங்க. அதிகாரப்பூர்வமான தமிழ் புத்தாண்டு சித்திரை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஆக தமிழ்னாலே பொங்கல், பொங்கல்னாலே தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூப்பா.